எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நிறைய டைம் யோசிக்கிறோம் இல்லையா? ஏன் வந்துட்டு அவன் நல்லா இருக்கான், ஏன் நான் வந்துட்டு நல்லா இல்லை, எதனால வந்துட்டு எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இப்படின்னு உலகத்தில் பிறந்த அனைத்து ஜீவராசிகள்னே வச்சுக்கலாமே. இந்த மனித குலத்தில் பிறந்த அனைவருமே வந்துட்டு இந்த ஒரு வார்த்தை, ஒற்றை வார்த்தையை நம்ம கடக்காமல் இருந்தது கிடையாது. எல்லா நேரத்துலையுமே நம்ம எல்லா சந்தர்ப்பத்துலையுமே வந்துட்டு நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த ஒற்றை வார்த்தை வந்துட்டு கண்டிப்பாக இருந்திருக்கும். அதே மாதிரி நிறைய சந்தோஷமான அனுபவங்களும் நம்ம நினச்சி பார்ப்போம். ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது இந்த இன்ப துன்பம் ரெண்டுமே கலந்தது தான் வந்துட்டு இந்த வாழ்க்கை. துவண்டு போகிற நேரத்தில் ஒரு தொழில் நம்ம தொடங்குகிறோம். அந்த தொழிலில் வந்துட்டு ஏதாவது ஒரு பாதிப்பு அடையுது. இல்லை, எனக்கு வந்துட்டு நான் ஒரு நல்லா படிக்கிற பையன், ஆனால் எனக்கு மார்க் வந்துட்டு நான் நினச்ச மார்க் கிடைக்கல. இப்போ குழந்தைங்களெல்லாம் நிறைய குழந்தைங்கள வந்துட்டு நம்ம இழந்திருக்கோம். நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பயங்கரமாக கஷ்டப்பட்டு படித்து தான் நினச்சது வந்துட்டு எனக்கு கிடைக்கல, நான் நினச்ச படிப்பை வந்துட்டு நான் படிக்க முடியல, என்னோடய கால சூழ்நிலை வந்துட்டு அந்த இதுக்கு எனக்கு ஒத்து போகலை, ஏதோ ஒரு சூழ்நிலை, காசு பணம் இல்லாததாக இருக்கலாம், மார்க்கு குறைஞ்ச விஷயமா இருக்கலாம், மார்க்கு கிடைச்சுமே நல்லா படிச்சுமே அந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தினால மருத்துவ படிப்பு என்னால் படிக்க முடியல, இன்ஜினியரிங் படிக்க முடியல, தொழிற்படிப்பு படிக்க முடியல, காலேஜுக்கு போக முடியல, என்னோடய குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது அப்படி சொல்லி நம்ம நிறைய குழந்தைங்கள் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்ம குடும்பத்திலே கூட அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அப்போ நம்ம இந்த துவண்டு போகிற நேரங்களில் நம்ம பண்ணக்கூடிய என்ன விஷயம் வந்துட்டு நம்ம மாற்றணும், நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா என்ன மாற்றணும்? எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜ், ஒரு ஸ்டேஜில் எல்லா கட்டத்துலேயும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எதையாவது நான் ஒன்று பண்ணணும், ஆனால் எனக்கு அது நான் நினச்சது நடக்கணும், எதையாவது ஒன்று பண்ணி எனக்கு அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும். இதுதான் வந்துட்டு நம்ம எல்லா வயசுலையுமே. 5 வயசு பிள்ளைக்கு சைக்கிள் வாங்குறது சக்ஸஸாக இருக்கலாம், 10 வயசு வரும்போது ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது சக்ஸஸாக இருக்கலாம், டீனேஜ் வயசில் வந்துட்டு காலேஜ், நான் நினச்ச காலேஜ், நான் நினச்ச படிப்பு கிடைக்கிறது சக்ஸஸாக இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் சக்ஸஸ்ஸுங்கிற வார்த்தை வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுல நம்ம நிறைய கடந்து வரணும், நிறைய கஷ்டங்களை கடந்து வரணும். சிலர் வந்துட்டு அதை ஈஸியாக கடந்து வருவாங்க. அந்த ஈஸியாக சக்ஸஸ் இஸ் ஈஸி, சக்ஸஸ் எப்பயுமே ரொம்ப ஈஸி. ஆனால் அதை எப்படி நம்ம வசப்படுத்திக்கிறது, தன் வசப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு தான். என்ன அப்படின்னா மாற்றி யோசிக்கணும். இப்போ வெற்றியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு மாற்றி யோசிக்கிறவங்க தான். மாற்றி யோசிக்கக்கூடாது. அதை யோசிக்கிற நேரத்தில் இதை யோசிக்கிறது, இதை யோசிக்கிற நேரத்தில் இன்னொன்று யோசிக்கிறது, அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மாற்றி யோசி. ஒரு விஷயத்த எல்லாரும் ஒரு மாதிரி யோசிக்கிறான் அப்படின்னா அந்த விஷயத்த நீ வேறு மாதிரி யோசிக்கணும். அப்போ இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா, அடிக்கடி நம்ம ஊடகங்கள்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி நம்ம கேள்விப்படுற ஒரே விஷயம், ஹார்ட் ஒர்க் வந்துட்டு பண்ண வேண்டாம், ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுங்கள், எந்த விஷயம் பண்ணாலும் யூனிக்காக பண்ணுங்கள், இண்டிவிஜுவாலிட்டியாக பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம தனித்துவ பண்போடு யோசிக்கணும் அப்படின்னு. இந்த முக்கியமான தனித்துவமான பண்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வெற்றியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொன்னோன்னா மாற்றி யோசிக்கிறது மட்டும்தான். எல்லாரும் போகிற பாதையில் போகிறது வந்துட்டு எல்லாருமே போவாங்க. ஈவன் ஒரு ஆடு, செம்மறி ஆடு கூட்டம்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆடுகளோ மாடுகளோ போகுது அப்படின்னா, ஒரு ஆடு போகுது அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எல்லா ஆடுமே போகும். அந்த மாதிரி நம்ம போகாமல், எல்லாரும் போகிற பாதையில் நம்ம போகாமல் தனக்குன்னு ஒரு வழி, ரஜினிகாந்த் சொல்லுவார் இல்லையா, என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி நமக்குன்னு ஒரு வழியை யோசித்து அந்த வழியில் நம்ம 10 பேர் இதுதான்டா நல்ல வழி, இதில் நீங்கள்லாம் என் கூட சேர்ந்து பயணித்து வாங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் வெற்றியாளர்கள். லீடர்ஷிப் ஸ்கில்லோடு இருக்கிறவங்களும் இவங்க தான். எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, அது ஒரு நல்ல வழின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த வழியை நான் உங்களுக்கும் காமிக்கிறேன், நீங்கள் என் கூட பயணித்து வாங்க. தனக்குன்னு இல்லாத ஒன்றை
தன் வசப்படுத்தி அதை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் வெற்றியாளர். அதனால தான் அவங்க வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள், சரித்திரம் படைத்தவர்கள் அப்படிங்கிற நம்ம வரலாற்று கதைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, நம்ம சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி, புராண கதைகள் எல்லாம் பார்த்தோன்னா மாற்றி யோசி அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு இதை தான் சொல்ல விரும்புகிறேன். விநாயகரும், நம்ம முதற்கடவுள் விநாயகரும் தமிழ் கடவுள் முருகரும் சேர்ந்து ஒரு போட்டி வச்சதாகவும், ஞானப்பழம் யாருக்கு வேணுமோ அவங்க வந்துட்டு இந்த உலகத்தை சுற்றி வரணும். நான் சொல்லிகிட்டு இருக்கையிலே நீங்கள் எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க, அப்படி தானே? அது என்ன அப்படின்னா, ஞானப்பழத்தை சுற்றியும் உலகத்தை சுற்றி வரணும். நம்ம முருகர் என்ன பண்ணார், மயில் ஏறி ஊர் ஊராக சுற்றி வந்தார். அதுக்குள்ளே இவர் பாதி பழத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு விநாயகர். ஏன் அப்படின்னா, அவர் வந்துட்டு மாற்றி யோசிச்சிருக்கா. அப்படி தாயும் தந்தையும் தான் எனக்கு உலகம், நான் அவங்கள சுற்றி வந்துட்டேன், அதனால் எனக்கு ஞானப்பழத்தை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார். நம்மளால் என்ன பண்ணார், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற பேச்சில் ஊரெல்லாம் சுற்றி வந்தார். இப்போ இந்த உண்மையாக இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முருகர் மாதிரி உலகத்தை தான் சுற்றி வரும். ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதை நான் இப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கரெக்டாக நெறிப்படுத்தி நம்ம அதை பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ளே ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஏதாவது ஒரு தகுடுதத்துவம் வேலை பண்ணியாச்சும் மாற்றி யோசித்து அந்த வேலையை முடிச்சிருப்பான். அவன் சரியாக பண்ணானா கரெக்டாக பண்ணானா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, யார் சீக்கிரமாக பண்ணுறா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உள்ள நடைமுறையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான அஸ்திரமாகவே வந்துட்டு இதை பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. இப்போது அந்த காலகட்டத்தில் லேடிஸ் விஷயத்துக்கு நான் வரேனே, இப்போ நான் மிக்சிலாம் அரைக்கிறோம் இல்லையா, வேக வேகமாக சட்னி வைக்கணும், வேக வேகமாக தேங்காய் அரைக்கணும், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் முன்னாடி காலத்தில் அம்மியில் அரைச்சி பழகிட்டு இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் அதை மாற்றி யோசிச்சதுனால தான் இன்றைக்கி மிக்சி, கிரைண்டரு, வெஜிடபிள் கட்டரு, ஸ்லைசரு, ஜூஸரு அது வரைக்கும் போயாச்சு, அப்டேட்டடாக ஆயாச்சு. அதே மாதிரி சாதனையாளர்கள் சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அவங்கள போல் இருக்கணும், இவங்கள போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 முக்கியமான மனிதர்களை வந்துட்டு, நிறைய முக்கியமான மனிதர்கள் இருக்காங்க. இந்த மாத்தியோசி சப்ஜெக்டுக்காகவே ஒரு 3 முக்கியமான மனிதர்கள் வந்துட்டு நான் அவங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். பாரதியார், 2வது வந்துட்டு காந்தியடிகள், 3வது வந்துட்டு விவேகானந்தர். இப்போ பாரதியார் பார்த்தோன்னா 3 பேருக்குமே உள்ள ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னா, உடை, அணிகிற உடை, தான் அணிகிற உடுத்துகிற உடையிலே அவர்கள் புரட்சியாளர்களாக இருந்தவர்கள். நிறைய விஷயத்தில் அவங்க புரட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தில் கூட என்னால் புரட்சி பண்ண முடியும், என்னால் தனித்துவமாக இருக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவங்களாக தான் நான் இவங்களை பார்க்குறேன். பாரதியார் அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு வர்றது அவரோட கருப்பு கோட்டு. காந்தியடிகள் அப்படின்னாலே வந்துட்டு அந்த கண்ணாடியும் அந்த வெண்ணிற ஆடையும் நமக்கு ஞாபகம் வரும். விவேகானந்தர் அப்படின்னாலே வந்துட்டு காவி உடை வந்துட்டு ஞாபகம் வரும். பாரதியாரை பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்துட்டு இந்த கருப்பு உடையில் வந்துட்டு சில கிளிசல் எதுவும் ஓட்டைகள் இருந்தது அப்படின்னா அதை வெள்ளை கலர் நூலால் தைச்சிட்டாராமா. அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருக்கிறாங்க, என்ன நீங்கள் ஓட்டையை கருப்பு ட்ரெஸ்ஸில் போய் வெள்ளை நூலை போட்டு தைச்சிட்டிங்க, அது வந்துட்டு இப்போ அசிங்கமாக தெரியுது இல்லையா, தைச்ச மாதிரியே வெள்ளை கலரில் அது தெரியுதே, தைத்த பிறகும் தெரிகிறதே அப்படி சொல்லி கேட்டப்போ அவர் டக்குன்னு அப்படியா, அப்போ இதோட வெளியில் போக முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பேனா, கருப்பு பேனா இருக்கு இல்லையா, அதோட மையை வந்துட்டு தடவிட்டாராமா அந்த வெள்ளை கலர் நூலெல்லாம். தடவிட்டு கருப்பாயிடுச்சா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராமா. இதுதான் மாற்றி யோசிக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி விவேகானந்தருக்கும் இந்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு ஸ்பீச்சுக்காக அவர் வெளிநாடுக்கு போனப்போ எல்லோரும் நாங்கள்லாம் கோட் சூட்டெல்லாம் போட்டிருக்குறோம், நீங்கள் வந்துட்டு இப்படி ஸ்பீச்சுக்கு கான்ஃபரன்ஸ்க்கு வரையிலையாவது கோட் சூட் போட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவரை கேட்டப்போ அவர் சொன்ன பதில் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய உடை தான் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் அதிலே வந்துட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆளுமையை காமிச்சவர் வந்துட்டு விவேகானந்தர்.
காந்தியடிகள் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இப்போ நம்ம எல்லாரும் சுதந்திரமாக பேசுகிறோம், கருத்துரிமை பேசுகிறோம், பேச்சுரிமை பேசுகிறோம் அப்படின்னா சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னுங்கிறதுக்கு காரணமே நம்மளோட தேசத்தந்தை தான் காந்தியடிகள். ஆனால் அவர் ஒன்றும் பெரிய கோட் சூட்டெல்லாம் போட்டு ஷூவெல்லாம் போட்டு தன்னோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரெல்லாம் காமிச்சு அப்படி இந்த சுதந்திரத்தை அடித்து பிடுங்கிலாம் வாங்கி தரலை. அஹிம்சை வழியில் நான் இவ்வளவு வெண்ணிற ஆடை உடுத்தி சிம்பிளாக இருந்தால் கூட என்னால் அதை சாதிக்க முடியும் அப்படின்னு அதை மாற்றி யோசித்து நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் தான் வந்துட்டு அண்ணல் காந்தியடிகள். இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் என்னென்னலாம் மாற்றி யோசிச்சிருக்காங்க. மிக்சி சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இப்போது கருப்பாக இருக்கிறவங்கெல்லாம் இப்போ பார்லர் போய் பொண்ணு கருப்பாக சிவப்பா அப்படின்னு தெரியாமையே வந்துட்டு அதெல்லாம் மாற்றி யோசிச்சதுனால தான். ஃபவுண்டேஷன் க்ரீம் போடணும், ரோஸ் க்ரீம் போடணும், கோவை ஷர்லா சொன்ன மாதிரி இது ஃபேஷன் அது பேஷன் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்துட்டு நம்ம அது அந்த அழகியல் துறையில் நடந்த ஒரு புரட்சி தான் மாற்றி யோசி அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதே மாதிரி குட்டையாக இருக்கிறவங்கெல்லாம் வளர்த்தியாக காமிக்கிறதுக்கு ஹீல்ஸுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு காலனி முள்ளு குத்துறதுக்கு என்னடா பண்ணலாம்னு சொல்லி செருப்பை கண்டுபிடிச்சாங்க. ஃப்ளாட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்லிப்பர்ஸ், அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போல்லாம் டிசைனாக வேணும்னா வந்துட்டு ஹீல்ஸாக மாட்டிக்க, இல்லைன்னா மடக்கி ஃப்ளாட்டாக போட்டுக்கோ, ஷூவாக மாற்றிக்கலாம். அந்த மாதிரி நிறைய மாற்றி யோசிச்சு மாளிகை நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. வாட்சிலேருந்து டிஜிட்டல் வாட்சே மணி பார்க்குறதுக்கு தான். அதுக்கப்புறம் அதை பேசிக்கலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் அதில் கண்ணாடி வச்சு முகத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சாங்க. இப்போ எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. கேமராலேருந்து, வாட்சிலேருந்து, எஃப்எம் ரேடியோவிலேருந்து, கேமராவிலேருந்து, கால்குலேட்டர் வரைக்கும் எல்லாமே ஒரே மிஷின், ஃபோன் எல்லாத்தையும் மாற்றிடுச்சு. மனித குலத்தையே மாற்றிடுச்சு இந்த ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம். எவனோ ஒருத்தன் அதையும் மாற்றி யோசிச்சிருக்கிறான். மண்பானை, முன்னாடிலாம் மண்பானையில் வந்துட்டு நம்ம தண்ணி வச்சு குடிச்சிட்ருந்தோம். இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு, டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்பானையில் டேப், இப்போ பெரிய பெரிய வீட்டுங்களெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும், மண்பானையில் டேப் வச்சு தண்ணியை வந்துட்டு குளிர்ச்சியாகவே குடி அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்போ மாற்றம் என்பது இதோட இந்த மாற்றி யோசியிலே வந்துட்டு இன்னொன்று சொல்கிறேன், நத்திங் இஸ் பர்மனெண்ட் தேன் சேஞ்ச். மாற்றம் ஒன்றே மாறாது. அதனால் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. காலம் எல்லாவற்றிற்குமான பதிலை சொல்லும். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்று தான். உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து கஷ்டமே நடந்துட்டுருக்கா, எதையாவது ஒன்று மாற்றி யோசி. சக்ஸஸ் இஸ் ஈஸி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என் பேச்சை கேட்ட எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.